வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் டிவி சேனலுக்கும் வணக்கங்கள். என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கும் வெளிப்படுத்துகின்ற இன்ஸ்டாகிராமிற்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாருங்கள், இன்றைய சிந்தனைக்குரிய கதை தலைப்பானது திருமதிகளின் மாங்கல்ய நாண். ஒரு சிலருக்கு அது சுமையாக இருந்தாலும் பெருமையாக உள்ளது. ஒரு சிலருக்கோ அது ஒரு வகை இடையூறு, சிக்கல் விளைவிக்கிறது என்றும் கருதுகின்றனர் என்ற சிந்தனையில் எழுந்ததுதான் இன்றைய கதையாம் திருமதிகளின் மாங்கல்ய நாண். கதைக்குள் புகுவோம். வடுகப்பட்டியில் வாழும் முத்துலக்குமி அம்மையாருக்கு திருமணமாகி பல வருடங்கள் கடந்துவிட்டன. முத்துலக்குமி அம்மையார் பழைய சம்பிரதாயங்களை கடைபிடித்து வாழ்பவள். தனது மாங்கல்ய நாண் என்னும் தாலி கயிற்றுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பவள். கணவன் நீண்ட நாள் தனக்கு பிறகு உயிருடன் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவள். மங்களகரமான நன்னாளில் பூவும் பொட்டோடும் தானே முதலில் இப்புவியை விட்டும் கணவரை விட்டும் முந்திச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் உடையவள். மங்கள நாயகியாய் போய் சேர வேண்டும் என்பதே அவளுடைய முழு பிரார்த்தனை. வணங்கும் தன் கடவுளிடத்து தாலி கயிறுக்கு மஞ்சள் பூசி நித்தமும் குளித்து முடிப்பதும், அதை பெரும்பாலும் அக்கயிற்றை கண்ட இடத்தில் கழற்றி வைத்துவிடக்கூடாது என்பதும், தற்செயலாய் அது கழன்று விழுந்துவிடும் நேரங்களில் அதற்காக பதறிப்போய் விடுவதும் திருமதியின் குண இயல்புகளாய் அமைந்துவிட்டன. கணவனின் உயிர் தன் தாலிக்கயிற்றின் முடிச்சியில் கட்டுக்கோப்பாக உள்ளது என்ற நம்பிக்கையில் முடிச்சு எப்பொழுதும் அவிழாமல் நித்தமும் பாதுகாத்து வந்தாள். கோபதாபத்தில் கூட கணவரோ உறவுகளோ அதை அறுத்து விடுவேன், நீக்கி விடுவேன் என்று விளையாட்டாய் சொன்னால் கூட அதையும் ஒரு அபசகுணமாக நினைத்து பூஜை முதலான செய்து கடவுளின் வழியே தனது நெஞ்சுக்கு உரம் சேர்த்து அமைதி தேடிக்கொள்வாள். தனது வீட்டிலோ உறவினர் வீட்டிலோ வாழ்கின்ற சில நவீன நங்கைகள், திருமதிகள் குளிக்கும் போதும் தேவைப்படும் பொழுதும் அதை கழற்றி கண்ட இடத்தில் வைத்து விடுவதையும் பார்த்திடும் இந்த முத்துலக்குமி அம்மையாருக்கு அக்காட்சி வினோதமாய் பகீர் என்று இருக்கும். கணவர் உயிருடன் உள்ளபோதே கழற்றி இவ்வாறு செய்கின்றார்களே, இதனால் தாலிக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதை நாசுக்காக அத்தகைய இளம் திருமதிகளுக்கு எடுத்து உரைத்து அவர்களது கணவன் உயிரை காத்திட ஆலோசனைகள் பல வழிகளில் வழங்கிடுவாள். ஆனால் சில திருமதிகளோ செவிமடுப்பது இல்லை, காது கொடுத்து கேட்பதில்லை. முத்துலக்குமி அம்மாள் காதில் விழும்படியாக அவள் உரைத்து சென்ற பிற்பாடு அவள் திரும்பி போய் கொண்டிருக்கின்ற போது இந்த அம்மா ஒரு பழைய பஞ்சாங்கம் கழுத்தில் வெயிட்டாக உறுத்தி கொண்டே இருக்கும் இந்த மங்கள நாண் கயிற்றை, தாலியை, இதை எப்படி நித்தமும் சுமந்து நாம் சலித்து கொள்வது? பல நேரங்களில் இது இடைஞ்சலாகவும் உள்ளது. பயந்து பாதுகாக்க வேண்டியுள்ளது. பஞ்சத்தில் அடிபடும் சில கணவன்மார்களுக்கு இந்த தங்கத்தாலியை, தங்க கயிற்றுத்தாலியை கண்டால் அதனில் கோக்கப்பட்டுள்ள தங்க குண்டுகளையெல்லாம் பார்க்கும் போதெல்லாம் அதை அபகரிக்க பல திட்டங்கள் தீட்டுகின்றனர் என்ற செய்தி அறிந்தும் தானும் கண்டு அச்சப்படுவதாலும் அவற்றையும் நம்
தம் உயிரையும் கவனமாக வேறு பாதுகாக்க வேண்டியுள்ளதே என்று வேதனைப்பட்டு கொள்ளுகின்றனர். ஏன் கடவுள் அம்மன் கழுத்தில் உள்ள தாலிகளுக்கே இன்று கோயில்களில் பாதுகாப்பு இல்லையே என்றும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வர். அப்படி இருக்க தற்போது யாரையும் நம்ப முடிவதில்லையே. பல விதங்களில் தங்கத்தாலி தொந்திரவே. மஞ்சள் துண்டுகளை கோத்து கயிற்றால் தாலி கட்டி கொண்டாலும் அதுவும் பல நேரங்களில் உறுத்துகின்றன. படுக்கும் போதும் புரளும் போதும் நெஞ்சில் கழுத்தில் பதிந்து உறுத்துகின்றன. இப்படிப்பட்ட வேதனைகளில் ஆண்கள் அனுபவித்தால் மட்டுமே உணர்ந்து கொள்ள முடியும். அவர்கள் நமக்கு அடையாள லைசன்ஸ் ஒன்றை இக்கயிற்றால் கட்டிவிட்டு போய்விடுகிறார்கள். அவ்வளவுதான். சுமக்க வேண்டியது திருமதிகளே. சில திருமதிகள் ஒருவருக்கு ஒருவர் வேடிக்கையாக இவ்வாறு பேசிக்கொள்வதையும் காதில் வாங்கிக் கொண்டே எல்லாம் கலியுக காலம் என்று நினைத்து கொண்டே அந்த இடத்தை விட்டு வெளியேறினாள் முத்துலக்குமி திருமதி அம்மாள். திருமதி முத்துலக்குமி காலத்து வழக்கம் மஞ்சள் கயிற்றில் தங்கக்கால் தாலியும் குண்டுகளும் இருந்தன. சிலர் கயிற்றை, பெரும்பாலும் தாலிக்கயிற்றை வருடக்கணக்கிலும் கூட கழற்றுவது என்பது கிடையாது. அதனால் மஞ்சள் கயிறு மஞ்சளாக தெரியாமல் போய்விடுகிறது. பூசும் மஞ்சள் துகள்கள், வியர்வை அழுக்குகள், கரைகள், வெளி புழுதிகளும் அவற்றில் படிந்து படிந்து ஒரு வகை தடித்த இரும்பு சங்கிலி போல் முரட்டுத்தன்மையாய் அந்த கயிறுகள் ஆகிவிடுகின்றன. அதனால் முத்துலக்குமி அம்மாள் கழுத்தில் வடு போல கருப்பாய் அழுக்கு கரை படிந்துவிட்டது போக போக. இதனால் ஏற்படும் விளைவை அவள் கணவர் முத்துப்பாண்டி அறிவார். அவள் மீதான அக்கறையுடன் என்று சொல்லலாம். ஆனால் கயிற்றுக்கரையானது நாளாக நாளாக முத்துலக்குமியின் கழுத்தை சுற்றி பரவி அரிப்பும் தடித்த தோளுமாகி ஆன நிலையில் எடுக்க ஆரம்பித்து விட்டது அரிப்பு பல வகைகளில். ஆனால் திருமதியோ தனக்கு ஒருவித இரத்தம் ஓட்டம் கம்மியால் ஏற்பட்ட அலர்ஜிதான் என்று கருதினாள். வயதான காரணத்தால் இப்படி வருகிறது என்று மட்டும் சொல்லி சொல்லி மருத்துவரிடம் இதை காட்ட வேண்டும் என்றும் பிடிவாதம் செய்தாள் திருமதி முத்துப்பாண்டியிடம் ஒவ்வொரு நாளும். ஆனால் முத்துப்பாண்டிக்கு தெரியும், செடியில் கிள்ளி எறிவதை மரமாக விட்டுவிட்டாளே என்று. வேறு வழியில்லாமல் அவள் சொல்லும், நித்தம் சொல்லும் அவள் அரிப்பாம். அந்த அரிப்பை தாங்க முடியாமல் முத்துப்பாண்டி மருத்துவரிடம் இந்த அவள் கழுத்து அரிப்பை காண்பிக்க சென்றார். மருத்துவரோ சூழ்நிலையை புரிந்து கொண்டு எல்லாம் இந்த கழற்றாத இந்த தாலி கயிற்றால் ஏற்பட்ட அரிப்பு தடிப்பு என்பதை வெளியில் சொல்லாமல் அந்த அம்மாள் திருமதி முத்துலக்குமியிடமே நேரில், அம்மா, இந்த கயிறு கட்டி எவ்வளவு காலமாயிற்று இந்த கழுத்தில் என்றிட, உடனிருந்த கணவரோ முத்துப்பாண்டியோ இதுதான் தக்க சமயம் என்று அறிந்து படாரென்று உரத்த குரலில் மருத்துவர்கள் குழுக்கள் காதில் விழும்படியாக, அவர்கள் காது செவிடாகும்படியாக என்று கூட சொல்லலாம், என்ன கூறினார் தெரியுமா? இது கட்டி இந்த சனியனுக்கு 42 வருடம் ஆயிடுச்சு என்றார். இதை கேட்ட அங்கிருந்த மருத்துவ குழுவினர் அதிர்ந்து சிரித்து விட்டனர். தாலிக்கயிற்றை கழற்றாமல் பயபக்தியுடன் இன்று வரை பாதுகாத்து வந்த இந்த திருமதி முத்துலக்குமி அம்மாள் அப்பொழுதுதான் மீண்டும் வெட்கி தலைகுனிந்தால். வெகு நாட்களுக்கு பிறகு புதுப்பெண் போல. அந்த அடக்கமும் மரியாதையும் வெட்கமும் கண்ட வெகு நாட்களுக்கு பிறகு அதை கண்ட முத்துப்பாண்டி கணவருக்கு
மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அப்பவே சொன்னேன் டாக்டர், இந்த சனியனை கழற்றி புது கயிறு மாட்டிடுன்னு சொன்னேன். கேட்டாளா? கேட்கவே இல்லை டாக்டர். வாதத்திற்கு மருந்து உண்டு, பிடிவாதத்திற்கு ஏது டாக்டர்? எல்லாம் இப்போ நான் செய்கிறது தண்டச் செலவுதான் என்றார் சிரிப்புடன் வேதனையுடன். இந்த நிகழ்ச்சி வேடிக்கையாக கற்பனை போல் இருந்தாலும் இது ஒரு நடந்த உண்மை சம்பவமே. சில பழைய மூப்பு திருமதிகளுக்கு இந்த பிடிவாதம் இருக்கத்தான் செய்கின்றது. சுத்தமாக அடிக்கடி மாற்றி தாலிக்கயிற்றை அணிந்தால் அரிப்பு நோய் தழும்பு வகைகள் ஏற்பட வாய்ப்பு ஏற்படாது என்பதை முதலில் அத்தகையோர் புரிந்து கொள்ள வேண்டும். கழற்றி மாற்றுவதால் கணவன் ஒரு நாளும் கழன்று தன்னை விட்டு போக மாட்டான் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு வர வேண்டும். கர்மப்படியே யாவும் நடக்கும் என்பதையும் அவர்கள் உணர வேண்டும். தாலி சென்டிமெண்ட் உள்ளவர்கள் இதை அறிந்து கொண்டால் இத்தகைய இது கட்டி 42 வருடம் ஆகுது டாக்டர் என்ற ரிப்போர்ட் எவருக்கும் வாராது அல்லவா? நம்பிக்கை வேண்டியதே. ஆனால் மூட நம்பிக்கையால் கழற்றாமல் வைத்து அரிப்பெடுக்க விட்டுவிட்டால் நம் சுய அறிவை இழந்துவிட்டோம் என்றே அர்த்தம். சுய அறிவை எவரும் வீணாக்குதல் கூடாது. எல்லாம் நன்மைக்கே என்று வாழ்வோம். சுகாதாரமே வாழ்வின் ஆதாரம்.